இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே கலா, என்ன நீ பண்ற? நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீ எடுக்கவே இல்லை. அதான் நேரில் உன்னை வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியாக்கா? சரி இரு, நானே எடுத்துக்கிறேன். அம்மா கலா, ஏன் நீ இப்படி முகம் ஒரு மாதிரி இருக்கு, சோகமா? என்னத்தக்கா சொல்ல, ஒன்னா ரெண்டா வாழவே பிடிக்கலக்கா. அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை? இதுக்காரு குடிக்கிறாரு, பிள்ளைங்க சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஏன் தான் உசுரோடு இருக்குமோன்னு இருக்குக்கா. இப்படிலாம் கவலைப்பட்டினா என்ன கலா? நான் பாரு, நானும் அப்படிதான் கவலையோடு தான் இருந்தேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு வேதனை தான் கலா, கவலையோடு தான் இருந்தேன். அப்போ தான் புள்ளலக்கோட்டையில் உள்ள சின்னத்தாய் டீச்சர் வளாகத்தில் நடக்கிற ப்ரேயர் மீட்டிங்க்கு போனேன். அப்படியாக்கா? இப்பெல்லாம் அந்த பேர் நடக்கும்க்கா? தினமும் 3 நேரம் நடக்கும். காலையில் அதிகாலை 5 மணிக்கு ஒரு ப்ரேயரு, 10 மணிக்கு ஒரு ப்ரேயரு, சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு ப்ரேயர். அப்படியாக்கா? அண்ணாளம்மா பார்த்தியா, எவ்வளோ கண்ணீரோடு ஆலயத்தில் போய் ஜெபிக்காங்க. ஆண்டவர் அவங்க கண்ணீரை பார்த்து ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வேதனையோடு இருந்தாங்களா? அவங்க வாழ்க்கையே மகிழ்ச்சி ஆயிட்டு. அப்படித்தான் ப்ரேயர் பண்ண போனோம்னா நமக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதனால நீயும் என் கூட இந்த ப்ரேயருக்கு வர முயற்சி செய். 10 மணிக்கு கூட நீ வரலாம், ஏன்னா பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அந்த டைமில் நீ ஃப்ரீயாக தானே இருப்ப. நீ நாளைக்கு கிளம்பி இரு, நானே வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன், சரியா? சரிக்கா. பார்த்தியா, ப்ரேயருக்கு வாரேன்னு சொன்ன உடனே உன் முகத்தில் எப்படி சந்தோஷம் தெரியுது பார்த்தியா? அது இருக்கட்டும்க்கா, நான் ப்ரேயர் வந்து அட்டன் பண்ணேன்னா என் வீட்டுக்கார் திருந்துட்டு வராக்கா? கட்டாயம் கலா, நீ சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா உன் கணவர் இந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை பெற்றுவார். உன் பிள்ளைகளும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் ஒரு ரட்சிப்பை நீ கட்டாயம் பார்க்க முடியும். உன் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். பைபிளில் வசனம் இருக்கு பற்றியா, முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கடவுள் சொல்லியிருக்காரு. நீ தேடும்போது ஆண்டு தராமல் இருப்பாரா? கட்டாயம் தருவார். அதனால நீ சந்தோஷமா என் கூட ப்ரேயருக்கு வா, சரியா? அப்படியாக்கா? என் வீட்டுக்கார் திருந்துறாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாக்கா. என் பிள்ளைங்க முதல்ல என் பேச்சை கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா. நீ எப்போ என் பேச்சை கேட்டு சர்ச்சுக்கு வாரேன்னு சொன்னியோ அந்த நிமிஷத்துலேருந்தே உன் பிள்ளைங்களாம் உன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உன் குடும்பத்துலேயும் ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் ஏற்பட்டுரும். ரொம்ப சந்தோஷம்க்கா. நாளைக்கு அவங்க கூட சர்ச்சுக்கு வந்துடுவாக்கா? எனக்கும் ரொம்ப சந்தோஷம் கலா. நீ வா, நான் கட்டாயம் உன்னை கூட்டிட்டு போகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற குடும்ப பெண்மணிகள், உங்கள் வீட்லேயும் கூட உங்கள் கணவர் குடிக்க அடிமையாக இருக்கலாம், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், வாலிப பிள்ளைகள் குடிக்கும் போதைக்கும் அடிமைப்பட்டிருக்காங்கங்கிற கவலையில் நீங்கள் இருப்பீங்க. எங்கள் ஆமேன் வில்லேஜ் டிவி நிகழ்ச்சியை பாருங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். எங்கள் வளாகத்தில் நடக்கிற ப்ரேயர் மீட்டிங்லையும் கலந்துக்கோங்க. கட்டாயம் ஏசப்பா உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். இனியவளே என்ற நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போவும் கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஜெபத்தோட இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆயத்தமாக்குகிறோம். இப்போவும் கூட 3 பெண்களாக நாங்கள் இணைந்து பைபிளில் இருக்கிற ஒரு கேரக்டரை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். நம்ம ஒருவருக்கொருவர் பேசி கலந்து ஆலோசிக்கும் போது ஒரு காரியத்தில் ஒரு தெளிவு உண்டாகும். அதே போல் வேதத்தில் இருக்கிற சூனேமியால் அப்படிங்கிறவங்களை குறித்து நம்ம ஆராய்ந்து அறிந்து அவங்களிடத்துல இருக்கிற நற்குணங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுப்போம்.
அதற்கு நம்ம அவங்கள பற்றி அவங்களுடைய காரியங்களை நம்ம பேசி கலந்துரையாடும் போது அவங்களுடைய காரியங்கள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இப்பவும் கூட எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த கலந்துரையாடல்ல கலந்துக்கிறீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அக்கா, இந்த சூனியமியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சூனியமியல்ங்கிறது வந்து அவங்களுடைய பேர் இல்லைக்கா. சூனியம்ங்கிற ஊரை சார்ந்ததுனால அந்த ஊரே அவங்களுக்கு பேராக சொல்கிறாங்க. அதனால அவங்களோட பேர் வந்து சூனியமியல் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அடுத்த ஒரு காரியம், அந்த நாட்களில் வந்து வசதியான பெண்களை தான் கனம்பொதின ஸ்திரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேதத்தில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா கனம்பொதின ஸ்திரீகள் அந்த பட்டியலையும் வேதத்தில் இந்த பெண்மணி குறித்து நம்ம பார்க்குறோம். இவங்க சாதாரண ஒரு பெண்மணி எப்படி அசாதாரணமான காரியங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்ப்போம்க்கா. எனக்கு சூனேமியால் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ஞாபகம் வருது அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன். அவங்க வீட்டுக்கு எலிசா தீர்க்கதரிசி வந்து போறாங்க. அந்த பக்கம் ஊழியத்துக்கு வரும்போது அவங்களுடைய வீட்டுல அவங்க கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க. கொஞ்ச நாள் உபசரிச்சதும் அவர்கிட்ட இருக்கிற நற்குணங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. அவங்க கர்த்தரோடு இருக்கிற உறவை ஐடென்டிஃபை பண்றாங்க. பண்ணிட்டு நம்ம இவருக்கு கொடுக்குற இந்த கணத்தை விட நம்ம இன்னும் ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ரூம் அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க அவங்க மேல் வீட்டு அறையில். அப்போ அந்த அளவுக்கு அவங்க உபசரிக்கிற குணமாகவும் இருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷன், அவங்களோட அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது எனக்கு வாசிக்கும் போது ரொம்ப தொட்ட விஷயம். அக்கா, ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு நபரை வந்து அடையாளப்படுத்தி காட்டுறதுனக்கா நீங்கள் சொல்கிறீங்க. உண்மைதான்க்கா. இன்னைக்கு நம்ம பெண்களாகிய நம்ம வந்து வீடுகளில் நம்ம இருக்கிறோம்க்கா. நம்மளுடைய கணவர் வேலைக்கு போயிடுறாங்க, அஃபீஷியல் எங்கேயாவது போயிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வரலாங்க்கா. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள சரியாக வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கணும். இப்படி புதுசாக ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை தடவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க எப்படியாப்பட்ட நபர், அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால நம்ம வீட்டுக்கு வர நபர்களை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்க்கா. அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளக்க எந்த ரூமுக்குள்ள அனுமதிக்கணும், எந்த ரூமுக்குள்ள அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வச்சுருக்கணும்க்கா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில நபர்களை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் வீட்டுக்குள்ளே நம்ம அனுமதிச்சிடுறோம்க்கா. அதன் மூலமாக அனுமதிச்சதுக்கு அடுத்து அவங்க மூலமாக சில நாட்களில் வர கஷ்டங்கள் விளைவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குக்கா. அதன் மூலமாக சில குடும்பங்கள் வந்து வாழ முடியாது, அழிவு தான் அப்படின்னு சில குடும்பங்கள் அழிவு நோக்கி போயிடுது. அதனால் பெண்களாகிய நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வர நபர்களை குறித்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும்க்கா. அது வந்து பெண்களாகிய நமக்கு வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு பண்பாக கூட இருக்கலாம்க்கா. உண்மைப்பா. பெண்களாகிய நமக்கு அந்த நற்குணம் நிச்சயமாக தேவை. நம்ம வீட்டுக்கு வரவங்க யார், எப்படிப்பட்டவங்க, அவங்க எது வரைக்கும் நம்ம அனுமதிக்க முடியும், நம்ம வீட்டில் தங்க வைக்கலாமா, இதெல்லாம் வந்து ஒரு பெண் தான் கவனமாக இருக்கணும். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் இருந்தார். நல்ல ஊழியக்காரர், நல்ல வேத அறிவு மிக்கவர். அவர் வரும் பொழுதே நான் பெரியாரின் பாசறையில் வளர்க்கப்பட்டவன் அப்படின்ட்டு வருவார். வந்து தன்னுடைய சாட்சியெல்லாம் சொல்வார். இந்த இடத்துல இந்த வசனம் இருக்குன்னு சொல்வார். அவ்வளோ நல்லா இருக்கும். அவருடைய கணீர் குரல், வேத அறிவு இதெல்லாம் அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தது, ஒரு வளர்ச்சியை கொடுத்தது. ஒரு குறிப்பிட்ட நகரத்துக்கு அவர் வரும் பொழுது ஒரு வீட்டில் அவரை உபசரித்து தங்க வைப்பாங்க. ஊழியக்காரர் வர்ற ஆசீர்வாதம் தானே அப்படி நம்ம நினைக்கிறோம், சரிதான். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவருக்கு உணவு கொடுக்கறது, அவரோட பேசுறது, இது எல்லாத்துக்குமே தன்னுடைய வாலிப பிள்ளைக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. வேதத்தை தானே பேச போறா, இப்போ என்னன்னு சொல்லி இவ கேள்வி கேட்டால் அவர் அதுக்கு விளக்கமெல்லாம் கொடுத்துட்ருப்பார். இது என்ன ஆச்சுன்னா நாளடைவில் அந்த பொண்ணு அவரை விரும்பிட்டா. அவர் திருமணமானவர், அதுதான் அதில் முக்கியம். அவர் இந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டு போயிட்டார். அவர் ஊழியம் என்னாச்சு, ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. இப்போ இவங்க குடும்பத்தை பற்றி என்ன பேசியிருப்பாங்க, பிள்ளைய வளர்த்துருக்க லட்சணத்தை பாரு, இப்படியா ஊழியக்காரரையே அவ கெடுத்துட்டா அப்படின்னு சிலர் பேசியிருப்பாங்க. இந்த ஊழியக்காரரை பாரு, தன்னை வரவேற்ற வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டார், இப்படி பேசியிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, அவருடைய ஊழியம் என்னாச்சு. எனவே நம்ம வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரு எப்படி, ஏன்னா பசுத்தோல் போர்த்திய புலிகளும் நடமாடுறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும்.
ஆமாம்மா, நீங்க சொன்ன மாரி இந்த காலத்துக்கு நமக்கு ரொம்ப அவசியம். பெண்களுக்கு இந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்றது நம்ம எல்லா பெண்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு குணம். சுனேமியால் கூட எலிசா தீர்க்கதரிசிய கொஞ்ச நாள் உபசரிக்காங்க. அதுக்கு பிறகு தான் மேல வீடு கட்டுறாங்க. அப்ப முதல்ல வரவேற்பு அறைக்கு மட்டும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அடுத்து வீட்டுக்குள்ளேயே அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கம்மா. அது மாத்திரம் இல்ல, 2வது அவங்கட்ட பிடிச்ச குணம் என்ன அப்படின்னாம்மா, போதும்னு நினைக்கிறாங்க பாருங்கம்மா. ம். எலிசா தீர்க்கதரிசியே கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்காக நான் யாரிடமாவது பரிந்து பேசணுமா அப்படின்னு சொல்லி. ஏன் ஞாகமான் வீட்டில் இருந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு, அவர்கிட்ட போனா குஷ்டரோகம் கூட மாறும்னு. ம். அப்ப இவங்கிட்ட கேட்டா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க க்ளோஸா பார்த்துருக்காங்க அவரை. அப்ப அவர்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம். நிச்சயமா. ஆனா அவங்க அதை கேட்கல பார்த்தீங்களாம்மா. போதும் அப்படிங்கிற அந்த மனசு, திருப்தி அடையக்கூடிய மனசு அவங்களுக்கு இருந்திருக்கு. எனக்கும் கூட 5 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தேம்மா. அப்ப எந்த ஊழியக்காரங்க வந்தாலும், யார் பெரிய தீர்க்கதரிசின்னு சொன்னாலும் அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட மாட்டாங்களா? அவங்க மூலமா ஆண்டவர் ஏதாவது சொல்லிட மாட்டாரா? அவங்க நமக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசிட மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி நான் இருப்பேன். அப்பெல்லாம் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னேமும் அவங்ககிட்ட சொல்லிலாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த அம்மாக்கு அவ்வளோ பெரிய குறை இருந்தாலும் அந்த குறைய அவங்க காட்டவே இல்லை பார்த்தீங்களாம்மா. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு இதுமா. பெண்களுக்கு எப்பவுமே இருக்கிறது போதுங்கிற மனசே வராது. ஆனா அவங்களுக்கு அந்த குணம் இருந்திருக்குமா. அக்கா, எலிசா தீர்க்கதரிசி அங்கே வந்து தங்குறாரு. சூனேமியால் வீட்டில் வந்து தங்குறாங்க. தங்கிட்டு இருக்கும்போது கேயாசி மூலமாக சொல்லி விடுறாங்க, சூனேமியாலுக்கு ஏதாவது தேவையா, நீ போய் கேட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லிட்டு சொல்கிறாங்க, எலிசா தீர்க்கதரிசி உனக்காக நான் ராஜாட்ட பேசணுமா, சேனாதிபதிகிட்ட பேசணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யோசித்து பார்ப்போமே அக்கா, அதே இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா என்ன பெரிய தேவையோ அதை தான் நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு பாருங்க, குழந்தை இல்லை, அது ஒரு பெரிய தேவை தான். ஆனால் அந்த தேவையை அவங்க தனக்குள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு தேவை அப்படின்னு அவங்களுடைய தேவையை வந்து சொல்லவே இல்லை பாருங்களேங்க்கா. ஒரு தேவை இருந்திருக்கு, அந்த தேவை குறித்து அவங்க முறுமுறுத்தாங்க அப்படின்னு எழுதவே இல்லை வேதத்தில். போதும், என் ஜனத்தின் நடுவே நான் சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கேன், அப்படிதாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்களேன். நமக்கு இன்னைக்கு எவ்வளோ வசதி, என்னென்ன பொருள் வீட்டில் இருந்தாலும் போகுதுங்கிற மனமே வரவே மாட்டேங்கிக்கா. அதை வாங்கிடணும், வீட்டுக்கு இதை வாங்கிடணும், பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து ஐயோ அவங்க வீட்டில் அது இருக்குது, என் வீட்டில் இது இல்லையேன்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்து கம்பாரிசன் பண்ணி நமக்கு போதுங்கிற மனசு இல்லாமல் போயிடுதுக்கா. பீரோ நிறைய சாரி இருக்கும், ஆனாலும் அந்த மனசு திருப்தி அடையுதா? அந்த கலர் இல்லை, இந்த காம்பினேஷன்ல எனக்கு பட்டு சேலை இல்லை, இப்படி யோசிச்சு என்ன செய்றாங்க, வாங்கி குவிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, வீட்டு பொருட்கள் நீங்க சொன்னபடிப்பா, வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும், நல்ல கண்டிஷன்ல இருக்கும், ஆனாலும் அடுத்த வீட்டில் டபுள் டோர் இருக்கு, நம்ம வீட்டில் அது இல்லை, அவன் லோனுக்கு தரான், நம்ம மாதம் கட்டிக்கிடலாம் அப்படின்னு என்ன செய்றாங்க, லோனுக்கு வாங்குறாங்க. இப்படி பொருட்களை அதிகமா வாங்குறாங்க. தன்னுடைய சம்பாத்தியம் என்ன, நம்முடைய செலவு என்னன்றத சிந்திக்கணும். இதுல பெண்கள் பங்கு தான் ரொம்ப இருக்கு. ஏன்னு சொன்னா பெண்கள் தான் அதிகமா ஆசைப்படுறது, அதிகமா வாங்கணும்னு நினைக்கிறது. அந்த திருப்தி என்பது அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. அப்ப வாங்கிட்டு என்ன ஆகுது, சம்பளம் வாங்கினோம்னா அங்க சந்தோஷம் இருக்குமா, அந்த கடனை கட்டணும், இந்த கடையில கட்டணும் அப்படின்னு இப்படியே சம்பளம் போகும். அது முதலாவது நம்ம என்ன செய்யணும், திருப்தியோட வாழணும். ஆண்டவர் எனக்கு நல்ல சுகபலன் கொடுத்துருக்குறாரு, அப்புறம் வருமானம் கொடுத்துருக்குறாருன்னு நினச்சி இந்த வருமானத்துக்கு ஏற்றபடி செலவுகளை திட்டம் பண்ணி செய்தால் எப்படி இருக்கும், பிள்ளைங்க படிப்புக்கு உபயோகமாக இருக்கும். திடீர்னு வர விருந்தாளி செலவு அல்லது சுகவீனம், எல்லாரும் எப்பயுமே நம்ம அப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது, அதை மீட் பண்ணலாம், பிள்ளையுடைய திருமண காரியத்துக்கு சேர்த்து வைக்கலாம். எனவே பெண்கள் எப்பவும் போதும் அப்படின்ற மனநிறைவோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் குடும்பம் சந்தோஷமா சமாதானமா இருக்கும். அக்கா, இந்த சூனியமேல்ட்ட இருந்து அடுத்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, உணர்வுகளை அடக்குறாங்க அக்கா. அதாவது சூனியமேலுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை,
ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து தாயுடைய மடியிலேயேவும் இறந்து போயிருது. ரொம்ப பாராட்டி சீராட்டி வளர்க்க வேண்டிய தாய் தன்னுடைய குழந்தை இறந்ததை கண்ணால பார்க்குறாங்க. உண்மையிலே யோசித்து பார்த்தோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா. அந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா சத்தம் போட்டு அழுதுருப்பேன். அந்த கட்டாயம் அந்த வீட்டில் ரொம்ப வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க, வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. எல்லாரும் கேட்கும்படி சத்தம் போட்டு அழுது, இன்னும் சொல்லப்போனால் ஊரே கூட்டுற அளவுக்கு நான் அழுதுருப்பேன்க்கா. ஆனால் பாருங்க, அவ்வளோ உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த ஊழியக்காரு தங்குற அந்த ஒரு அறையில் போய் தன் பிள்ளையை கடத்திட்டு கணவனை பார்க்க போகிறாங்கக்கா. கணவன்ட்டையும் போய் தன்னுடைய உணர்வுகளை காண்பிக்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குக்கா. நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒன்று தாங்க முடியாத ஒரு கோபமோ வருத்தமோ நடந்துச்சு அப்படின்னா வீட்டில் உள்ள யார்ட்டையாவது நம்ம காமிச்சிருவோம். பிள்ளைங்கள்ட்டையோ கணவர்கிட்டயோ யார்ட்டையாவது காமிச்சிருவோம் நம்ம உணர்வுகளை. ஆனால் பாருங்க, குழந்தை இறந்து போயிட்டுங்கிற செய்தியை தன்னுடைய கணவர்கிட்ட எந்த உணர்வு மூலமாக கணவன்கிட்ட தெரிவிக்கவே இல்லைக்கா. அவ்வளோ உணர்வுகளை அடக்கி வைக்கிறதுல அவ்வளோ ஒரு சிறந்த பெண்மணியாக இருந்திருக்கிறாங்கக்கா. இன்னைக்கு உண்மையிலே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் வேணும்க்கா, உணர்வுகளை அடக்குற ஒரு குணம். உண்மைப்பா. அதாவது பெண்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த பழகணும். எப்படின்னா, பேட்ரிக் ஜாஷ்வா அவர் வந்து பொதுச் செயலாளராக இருந்தப்ப அவர் இந்தியா முழுவதும் அவர் என்ன செய்யணும், பயணம் செய்யணும். அப்போ அந்த ஊழியத்தில் அவருக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாதுன்றதுல அவங்களுடைய மனைவி ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. வீட்டு சுமை அனைத்தையும் அவங்களே சுமந்தாங்க. பிள்ளைக படிப்பு, அவங்க சுகவீனம் எல்லாத்தையும் அவங்க தனியாக நின்னே கர்த்தருடைய பலத்தினால அவங்க சந்திச்சாங்க. ஒரு முறை அவங்க மகன் ஜிம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டான். ஆன உடனே அதை தெரிவிக்கவே இல்லை அண்ணனுக்கு. அண்ணன் தூர இடத்துல இருக்காங்க, ஊழியத்தில் இருக்காங்க, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே தனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டாங்க. அடக்கிட்டு அப்புறம் அண்ணன் வந்த உடனே போய் அவங்க சொல்லலை. அமைதியாக அவங்கள வரவேற்று உபசரிச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்த பின்னால அவங்க மெதுவாக சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இந்த ஜிம் அங்கே போனானா வழியில் ஒரு குழி இருந்துச்சு, அதில் போய் பைக்கை விட்டுட்டான், கீழே விழுந்துட்டான், இப்போ கட்டு போட்டிருக்கு, ரூமில் படுத்திருக்கான்னு ஏதோ ஒரு கதை சொல்கிற மாதிரி அப்படி சாதாரண நிகழ்ச்சி மாதிரி சொன்னாங்க. இப்படி அவங்க சொல்லும் பொழுது உண்மையிலே அந்த அண்ணனுக்கு ஒரு ஷாக் அப்படி இருக்காது இல்லையா? கடவுள் இருக்கார், அவர் பார்த்துக்குவான்ற ஒரு எண்ணம் தான் வரும். ஆனால் இன்னைக்கு பெண்கள் நம்ம எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. கணவன் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அவருக்கு ஒரு காஃபி கொடுக்கணும், அவரை வரவேற்கணுன்ற ஒரு எண்ணமே இருக்க மாட்டேங்குது. உடனே அவர்கிட்ட போய் என்ன செய்யுது, ஒரே ரிப்போர்ட், உங்கள் மகன் பாருங்க இப்படி பண்ணிட்டான், அதை உடைச்சிட்டான், இதை பண்ணிட்டான், அந்த ஸ்கூல்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு, இப்படிதான் மார்க் வாங்கியிருக்கா உங்கள் மகன், அதைத்தான் சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா, நான் சொன்னேனே காலையில் வாங்கிட்டு வந்தீங்களா, வீட்டில் அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே புலம்பல். அந்த மனுஷன் பாவம் அந்த ஆஃபீஸில் உட்கார்ந்து தான் உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு களைப்பாக வந்திருப்பார். அவருக்கு என்ன இருக்கும் மனசில், ஒரு எரிச்சல் தான் வரும். இதுக்கு தான் வீட்டுக்கு நான் சீக்கிரம் வர்றதில்லைன்னு அவர் ஒரு பக்கம் புலம்ப அங்கே ஒரு யுத்தம் தான் உருவாகும். என்னன்னாலும் மனசில் அடக்கிட்டு முதல்ல செய்ய வேண்டியதை செய்துட்டு அமைதி அந்த காரியத்தை சொன்னால் வீட்டில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆமாம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி அநேக குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணமே இந்த எமோஷனை கட்டுப்படுத்தாதது தாம்மா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இதனால் வருத்தத்தில் இருக்காங்க. அடுத்ததாக அவங்க எவ்வளோ விடாப்பிடியாக இருக்காங்க பாருங்கம்மா. ஸ்தோத்திரம். எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் காலை பிடிச்சு அழுகுறாங்க. அவர் கேயாசி அனுப்பி விடுறாரு. சரி, தீர்க்கதரிசி தானே அனுப்புறாரு, அவர் சொன்னா அவர் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், இப்ப என் மகன் சுகமா எழுந்துருவான் அப்படின்னு அவங்க நம்பாம, நீர் தான் வரணும், நீர் தான் என் பிள்ளைக்கு சுகத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியா பற்றி கொள்றாங்க பாருங்கம்மா. எங்க போகணும், எங்க விசுவாசம் வைக்கணும், எந்த இடத்துல நம்ம விடாப்பிடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி உறுதியா இருக்காங்க பாருங்கம்மா. விசுவாசத்துல உறுதியா விடாப்பிடியா பற்றி கொண்டு போராடுறாங்க. அதுபோல அவங்க பிள்ளையை கூட்டிட்டு போகும்போதும் அந்த வேலைக்காரன்ட்ட சொல்றாங்க, எங்கேயும் உன் ஓட்டத்தை நிறுத்தாம போ, யாரு எதுக்க விசாரிச்சாலும் நீ பதில் சொல்லாம போ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விடாப்பிடியான உறுதியான விசுவாசம் உள்ளவங்களா இருக்காங்கம்மா. அம்மா, அக்கா சொன்ன மாரி சூனியமேலுக்குள்ளக்க ஒரு நல்ல விடாப்பிடியான விசுவாசம் இருந்திருக்கு பாருங்களேம்மா.
காரியத்தை எங்க சொன்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், காரியத்தை யார்கிட்ட கொண்டு போனா தம் மகன் உயிரோடு எந்திரிப்பான் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் அவங்களுக்குள்ள எப்படி வந்தது அப்படின்னா, நல்லா அந்த தீர்க்கதரிசியை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சதுனால தான் அவங்களுக்கு அப்படி ஒரு நல்ல விசுவாசம் வந்திருக்குமா. அந்த தீர்க்கதரிசியுடைய காலை பிடிச்சிக்கிட்டு நான் உம்மை விடமாட்டேன், இங்கே வந்தாதான் போவேன் அப்படிங்கிற ஒரு நல்ல பாருங்க, ஒரு நல்ல விடாப்பிடின்னு விசுவாசம் நம்மளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குதுமா. எவ்வளோ பெரிய வசதி இருந்தாலும் நீங்க தான் வரணும் சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசியை முற்றிலுமா சார்ந்து கொள்றாங்க. வேற மனுஷங்களையோ அவங்கள்ட்ட இருக்கிற செல்வாக்கையோ எதுவுமே பிடிச்சு கொள்ள, அவங்க அந்த தீர்க்கதரிசி தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு விடாப்பிடியான விசுவாசம் அந்த மகனை உயிரோடு எலும்பு வச்சுதுமா. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த விடாப்பிடியான விசுவாசம் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா ரொம்ப சாதாரண காரியத்தையும் அசாதாரணமா மாத்திரலாம்க்கா. அதாவதுப்பா, ஜெபம் பண்றோம், சில சமயம் நமக்கு உடனே பதில் கிடைச்சிரும், சில சமயம் காலதாமதமாகும். அந்த சமயம் நம்ம விசுவாசத்துல தளர்ந்து போகாம உறுதியா இருந்து திரும்ப திரும்ப நம்ம போராடி ஜெபிக்கணும்ப்பா. சில வருடங்களுக்கு முன்னால ஒரு நகரத்துல இந்த மூளைக்காய்ச்சல் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயம் ஒரு 2 மாசம் குழந்தை, அந்த குழந்தைக்கு டயரியா ஆச்சு, அப்புறம் அது டிசென்ட்ரியா மாறுச்சு, காய்ச்சல் வந்துச்சு. டாக்டர்கிட்ட போனாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆனாலும் அந்த காய்ச்சல் விடலை. இந்த நிலைமையில அந்த பிள்ளை ஒரு நாள் படுத்திருக்கா. அவ சாதாரணமாக அப்படி நகண்டுட்டே வந்துருவா. இப்படி அன்னைக்கு போட்டது போட்டபடி கிடக்குறா, யூரினே பாஸ் பண்ணல. இது அந்த தாய்க்கு தெரியலப்பா. அப்போ அவங்க வீட்டுக்கு அவங்க உறவினர் ஒரு வயதான அம்மா வர்றாங்க. வந்த உடனே பாப்பா இப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்காம்மா, போட்டது போட்டபடி இருக்கான்னு. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இந்த கை மட்டும் அப்படி சுண்டுது. அது அந்த இழுவை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை அப்படி வருது. உடனே அந்த அம்மா பார்த்தாங்க. அந்த அம்மா பார்த்த உடனே அவங்களுக்கு சீரியஸாக இருக்குது அப்படின்னு உணர்ந்துட்டு ஜெபிக்கிறாங்க. நல்லா ஜெபம் பண்ணிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, பிள்ளை யூரின் போனாளா? காலையிலேருந்து அந்த பிள்ளை சிறுநீரே கழிக்கலை. உடனே பிள்ளைய தூக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்ட்டாங்க. உடனே காலையில் தாம்மா போயிட்டு வந்திருக்கோன்னு இவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே இல்லை உடனே போகணுன்னாங்க. உடனே பிள்ளைய தூக்கி போட்டு தோளில் போட்டுட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க அந்த இளம் தம்பதியினர். அந்த குழந்தை ஒரு மாதிரி அப்படி எப்படி சொல்கிறதுனா, அதாவது ஒரு மரக்கட்டையை தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு அந்த தாய்க்கு வருது. அந்த குழந்தை கீழேயே இழுக்கிறா. உடனே இந்த பார்க்குது, இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியலை. அந்த வயதான தாயார் என்னன்னு கேட்குறாங்க. அம்மா மரக்கட்டை மாதிரி இருக்கா பாப்பா, அதாவது கீழேயே இழுக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜன்னியா. உடனே அவங்க வா போயிடலான்ட்டு வேகமாக அந்த குழந்தைகள் டாக்டர்கிட்ட போயாச்சு. போனால் டாக்டர் அங்கே இல்லை, அவர் ஏதோ ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வெராண்டாவில் உட்காந்துட்ருக்காங்க. உடனே இந்த தாயார் சொன்னாங்க, எப்பா குழந்தைக்கு பால் கொடுத்து பாருன்றாங்க. அந்த கொடுக்கறதுக்கு பார்த்தா இந்த பிள்ளைய புஸ்ஸுன்னு மூச்சு எடுக்குது. இந்த வாய் நமடு கடிச்சிருச்சுப்பா, எடுக்க முடியல, விரலை விட்டு இப்படி திறக்க முடியலை. உடனே என்னடா புஸ்ஸுன்னு மூச்சு வருதே அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த அம்மாவுக்கு புரியுது பிள்ளை ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்தில் இந்த கண் என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. அந்த குழந்தையோட கண் விழி மேலே போகிறப்ப தான் இந்த தாயாருக்கு அந்த பெண்ணுக்கு பயம் வருது. அப்படியே தோளில் போட்டு அந்த இடத்துலயே முழங்கால் போட்டு கதறாப்பா. நீ சொன்ன பத்தியா, இந்த வார்த்தையை சொல்லி தான் வளரா. எலிசா காலை பிடிச்சி ஒரு சூனேமியாள் தன் இறந்த மகனை உயிரோட எழுப்பிட்டாங்க. ஆண்டவர் அந்த உதவியை செய்தாருன்னு சொன்னா, ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, உம்மை காலை நான் பிடிச்சிருக்கேன், எனக்கு குழந்தைய கொடுத்தாதான் நான் எந்திரிப்பேன்றாங்க. யோசிப்பார், அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா அந்த இடத்துலயே முழங்கால் போட்டுட்டு நிற்க முடியுமா? அந்த அறிவு வேலை செய்யாது. விசுவாசம் வந்துட்டா நம்ம அறிவு என்ன செய்யாது, அங்கே வேலையே செய்யாது. கடவுளை பிடிச்சிருக்கேன்ற அந்த உணர்வு தான் இருக்கும். விடாப்பிடியா ஜோம் பண்ணுறாங்க. இவங்க கதறது வெளியே ரோட்டில் கேட்டு அங்கே இருக்க ஜனமெல்லாம் கூட வர்றாங்க, என்னம்மான்ட்டு வர்றாங்க. இவ உணர்ச்சி வசப்பட்டு கதறாளா, அந்த வேர்ட்ஸ் புரியலைன்னாலும்
அந்த ஜனங்கள் பயந்து போய் நிற்கிறாங்க. அழறா, நான் எந்திரிக்க மாட்டேன், நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தாதான் நான் எந்திரிப்பேன், என் பிள்ளை எனக்கு வேணும், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி ஆண்டவரே என்னை மன்னியும் நான் அப்படின்னு சொல்லி அதையும் கேட்குறாங்க. சரி, உங்களுக்காக ஒரு நம்பிக்கை வருது. வந்த உடனே இந்த பிள்ளையுடைய சத்தம், அந்த புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்ற சத்தம் நின்றுச்சு. அதாவது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறதாம். இவங்க இப்படி எடுக்கிறாங்க. அந்த தாயார் இருக்காங்க இல்லையா, அந்த வயதான அம்மையார், ஐயோ போச்சேன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்ததே கோபம். நம்ம விசுவாசமா ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், இவங்க என்ன அவிசுவாசமா அப்படி பேசுறாங்கன்னு, சும்மா இருங்கம்மா, பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட நெஞ்சை தொட்டு பார்க்குறாங்க. அது மெதுவாக துடிக்குது. அந்த கண்ணு சரியாக வந்துருச்சு, அந்த வாய் இருகனதெல்லாம் சரியாயிருச்சு. இதுக்குள்ளே டாக்டர் வந்துட்டார். அழாதீங்க அழாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த குழந்தைய பெட்டில் சேர்த்து ஐஸ் கட்டியை வைக்க சொல்லிட்டார். குளுக்கோஸ் ஏறுது. ஜபந்தான், ஸ்தோத்திரம்தான். 3 நாள் ஆச்சு. இந்த குழந்தை அப்படியே இந்த உதடெல்லாம் காஞ்சிருக்குன்னு சொன்னோடனே கொஞ்சம் பால் எடுத்து அந்த குழந்தையோடைய உதட்டில் வச்ச உடனே அது கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துது. உடனே டாக்டர் வர்றாரு. இதெல்லாம் எடுத்துட்டு என்னென்னமோ சமாதானம் பண்ணி பார்க்குறாங்க. அது சமாதானமே ஆகலை. உடனே டாக்டர் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, நீங்கள் இந்த மருந்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இப்போ வீட்டுக்கு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தாச்சு. மருந்து கொடுத்துட்டு பால் கொடுத்து இப்படி வச்சிட்ருக்காங்க. 10 நாள் இந்த பிள்ளை போட்டபடி கிடக்குது. சிரிக்கலை, அழுகலை. அங்கே பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம், இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணதுனால அங்கே ஸ்கூலில் இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க, மூளைக்காய்ச்சல் வந்தால் இந்த பிள்ளைக்கு அதான் வந்திருக்கு, செத்து போயிருக்கணும், உயிரோடு ஆண்டவர் காப்பாற்றி கொடுத்துட்டாரு, ஊமையாக போச்சு பிள்ளைன்னு பேசுகிறாங்க. இந்த கணவனுக்கும் சந்தேகம். மனைவிட்ட சொன்னா அவ வருத்தப்படுவாளேன்னு அவர் அடக்கிக்கிட்டாரு. மனைவிக்கும் சந்தேகம் வருது, கணவன்கிட்ட சொல்லலை. ஆனால் அந்த 10ஆம் நாள் அவ என்ன செஞ்சா தெரியுமா, அந்த பிள்ளை முன்னாடி முழங்கால் போட்டு ஆண்டவரேன்னு அழுதா. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நீர் கொடுத்த சுகம், டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி நீர் கண்ணை சரிப்படுத்தினீர், வாயை சரிப்படுத்தினீர், மூச்சை சரிப்படுத்தினீர், டாக்டர் மட்டும் சுகம் கொடுத்திருந்தா என் பிள்ளை ஊமையா போவது நியாயம் ஆண்டவரே. ஆனால் நீர் கொடுத்த சுகம், என் பிள்ளை பெண் பிள்ளை ஆண்டவரே, எனக்கு நீர் உயிரோட தந்தது மாத்திரம் இல்லை, ஒரு குறை இல்லாம என் பிள்ளைய தரணும் அப்படின்னு சொல்லி மன்றாடி ஜெபிக்கிறா. கண்ணீர் விழுது. ஜெபிச்சு முடிச்சுட்டு அந்த குழந்தைய பார்த்தா, பாப்பா அம்மா அழறனே, உனக்கு தெரியலையா, நீ சிரிக்க மாட்டியா அப்படின்னு சொல்றா. அந்த குழந்தை சிரிக்குதுமா, அந்த குழந்தை சிரிக்குது. தொட்டு பார்த்தா காய்ச்சலே இல்லை, நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். எப்போ தான் கணவன் வருவான்னு பார்த்துட்டு இருந்தா. வேலையை முடிச்சு கணவன் வரவும் 2 பேரும் குழந்தைய தூக்கிட்டு ஆலயத்துக்கு போனாங்க. அந்த ஆல்டர் முன்னாடி போட்டு அவள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு வந்தாங்க. அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, என்னோட மக. இன்னைக்கு அவ கர்த்தருடைய ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கா, ஒரு குருவானவருடைய மனைவியா அவ இருக்கா. இப்போ நம்ம ஜெபத்துல விடாப்பிடியா இருக்கணும். ஆண்டவர் தருவார் அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ள இருந்துட்டா நம்ம வெற்றி பெறுவோம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனவே விசுவாசமா இருக்கணும், விடாப்பிடியா இருக்கணும்ப்பா. அப்போ விடாப்பிடியான விசுவாசத்தின் மூலமாக தான் அந்த சூனேமியால் மரித்து போன தம் மகனை உயிரோடு பெற்றுக்கொண்டாங்கம்மா. உங்களுடைய விசுவாசம் தான் மரித்து போயிருக்க வேண்டிய மகளை உயிரோடு ஆண்டவர் திரும்ப கொடுத்தாரு. ஆமாப்பா. நம்மளுக்கு கூட அநேக நேரங்கள்ல வேதத்துல இருக்கிறவங்கெல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க, அவங்களால தான் இருக்க முடியும், இந்த காலத்துக்கு இது சரிப்படுமா அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். ஆனா அம்மா அந்த காலத்துல வாழ்ந்த சூனேமியாள்கிட்ட இருந்த நற்குணங்கள் இந்த காலத்துல இருக்கிற நமக்கும் தேவைன்னு இந்த காலத்து அனுபவங்களோட நம்மகிட்ட அநேக காரியங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சூனேமியாள்கிட்ட இருந்த எல்லா நற்குணங்களும் நம்மகிட்டையும் இருக்கணும் தானே. நம்மகிட்ட தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அம்மாவுக்கு நாங்கள் முதல்ல நன்றி செலுத்துக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் யாவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்களும் சூனேமியாள்கிட்ட இருந்த நற்குணங்களை உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து
நீங்களும் சுனேமியால போல பரலோக ராஜ்யத்துல கணம் பெற்ற பெண்கள் லிஸ்ட்ல நீங்களும் இடம்பெறலாம். சரியா?